வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 7th and 11th டெல்லி சுல்தான் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கியாசுதீன் பால்பனோட காலம் 1266 இருந்து 1287 வரை. ரஷ்யாவுக்கு பின் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி. 1266இல் இல்துமிஸோட இளைய மகனான நஸ்ருதீன் முகமது வாரிஸ் என்று இறக்க உலுக்கான் என்று அழைக்கப்பட்ட பால்பன் நஸ்ருதீனோட அரசு பிரதிநிதி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆட்சி அதிகார பிரதிநிதி என்னும் நாயிப் இ முல்க் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் பால்பன். 40 என்ற துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் பால்பன். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை கண்டறிய ஒற்றத்துறையை நிறுவியவர் பால்பன். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில் கான். இவர் 1279 கைது செய்து கொல்லப்பட்டார். வங்காள ஆளுநராக பால்பனோட மகன் புக்ரா கான் நியமிக்கப்பட்டார். மீவாட்டை சார்ந்த மியோக்களை அடக்கியவர் பால்பன். இந்த மியோக்கள் வடமேற்கு இந்தியாவோட ரஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர். இந்த இனத்தினர் கொலை மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டிருந்தனர். ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயான குலகு கானிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பெற்றவர் பால்பன். இந்த குலகு கான் செங்கிஸ்கானோட பேரன். 1259 தில்லிக்கு ஒரு நல்லெண்ண குழுவை அனுப்பி வைத்தவர் குலகு கான்.